நம்ம வீட்டுக்கு அல்லது நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன தேவைங்கிறது நீங்களும் சூஸ் பண்ணாதான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா தரப்பான வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். கடவுளே, கதவை திறந்தவன கண்ணுல பறதெல்லாம் பொக்கிஷமா இருக்கணும்ப்பா. ஸோ சிசிடிவி கேமரா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு அல்லது நம்ம ஆஃபீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக, ஒரு செக்யூரிட்டி விஷயத்துக்காக வந்து நம்ம வந்து சிசிடிவி வந்து பயன்படுத்துகிறோம். இப்போது அனலாக் ஹெச்டி கேமரா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படுங்கிறது வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஆர் மூலமாக தான் உங்களுக்கு வந்து எல்லா ஃபுட்டேஜஸுமே ரெக்கார்ட் ஆகி இது மூலமாக தான் நீங்கள் வந்து வியூவிங் எல்லாமே பண்ணுறது. கேமராஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து 2 மெகாபிக்சல், 4 மெகாபிக்சல், 8 மெகாபிக்சல் இந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு எந்த கேமரா வந்து சூட் ஆகுங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து நமக்கு என்ன தேவைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் தேவைப்படும். ஹார்ட் டிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வைலன்ஸ் ஹார்ட் டிஸ்க் தேவைப்படும். நம்ம நார்மலாக ஹார்ட் டிஸ்க் வந்து கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற ஹார்ட் டிஸ்க் வந்து இதில் வந்து போட்டோம்னா செட் ஆகாது. சிசிடிவிக்காக தனியாக வந்து சர்வைலன்ஸ் ஹார்ட் டிஸ்க்னு தனியாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை, எஸ்எம்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. எஸ்எம்பிஎஸ் வந்து கம்பல்சரி நமக்கு தேவைப்படும். ஸோ கேமராவுக்கு நமக்கு வந்து பவர் கொடுக்குறதுக்கு எஸ்எம்பிஎஸ் வந்து தேவைப்படும். 8 கேமரா வாங்குறீங்க, 8 சேனல் எஸ்எம்பிஎஸ் வாங்கிக்கோங்க. 4 கேமரானா 4 கேமராவுக்கு 4 சேனல் எஸ்எம்பிஎஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எத்தனை கேமரா யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எஸ்எம்பிஎஸ் வந்து வாங்கிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு காயில் வந்து 90 மீட்டர்ஸ் வரும். கேபிள் சூஸ் பண்ணும்போது நான் ஒரு டிப் ஒன்று சொல்கிறேன். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, கேபிள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிராண்டடான கேபிள் வந்து சூஸ் பண்ணுங்கள். இதில் எந்த ஒரு காம்ப்ரமைசேஷனும் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம், இதுவும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் லே பண்ணிட்டீங்கன்னா திருப்பியும் வந்து நீங்கள் கேமரா அப்கிரேட் பண்ணுறதா இருக்கட்டும், டிவிஆர் அப்கிரேட் பண்ணுறதா இருக்கட்டும், எக்ஸிஸ்டிங் ஒயர்லேயே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கேபிள் பொறுத்தவரை எந்த ஒரு காம்ப்ரமைசேஷனும் பண்ணிடாதீங்க. நல்ல பிராண்டடான, நல்ல ரேட் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, கேபிள் வந்து நல்ல கேபிளாக வந்து போடுறத வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்ததான் என்ன தேவைப்படுதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேமராவையும் டிவிஆரும் கனெக்ட் பண்ணுறதுக்கு டேட்டா ப்ளஸ் பவர் இந்த ரெண்டுமே தேவைப்படும். அதுக்காக பிஎன்சி டிசி கனெக்டர்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ இப்போ நீங்கள் 4 கேமரா இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படிங்கிற போது டிசி கனெக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 டிசி கனெக்டர்ஸ் வேணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேமராக்கு மட்டும் தான் டிசி கனெக்டர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து டிவிஆருக்கு வந்து டிசி கனெக்டர்ஸ் தேவைப்படாது. பிஎன்சி வந்து பார்த்தீங்கன்னா 8 பிஎன்சி வாங்கணும், 4 டிசி வாங்கணும். சரிங்களா? அடுத்ததான் ஆப்ஷனலாக ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரேக் வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரேக் வந்து நீங்கள் உங்கள் இடத்துல வந்து இதுக்கான ஒரு இடம் வந்து செப்பரேட்டாக இருக்குது அப்படிங்கிற போது நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான இடம் வந்து தனியாக இல்லை அப்படிங்கிற போது ஒரு ரேக் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணுறது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த அனலாக் ஹெச்டி கேமராவை பொறுத்தவரையும் இந்த கேபிள்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரேக் வந்து அடிச்சுக்கோங்க. அதுலேயும் வந்து ரேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 4U 8Uன்ட்டு நிறையா இருக்குது. உங்களோட தேவை என்னங்கிறது வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் ஐபி கேமராக்கு நம்ம என்னென்ன தேவைப்படுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா NVR தேவைப்படும், PoE சுவிட்ச் ஒன்று தேவைப்படும். கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா Cat6 கேபிள்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா RJ45 ஜாக் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேக் அதே மாதிரி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு ரேக் வந்து தேவைப்படும். அனலாக் கேமரா எப்படி ஒர்க் ஆகுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கேமராவில் ரெக்கார்ட் ஆகிற ஃபுட்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனலாகில் ரெக்கார்ட் ஆகும். உங்களுக்கு டிவிஆருக்கு வந்ததுக்கப்புறம் அது வந்து டிவிஆர் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டாக வந்து அதை மாற்றும். அது வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேவ் ஃபார்ம், ரேடியோ ஃப்ரீக்வன்சி தெரியும் இல்லைங்களா? வேவ் ஃபார்மில் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். ஸோ அது வந்து உங்களுக்கு டிவிஆருக்கு வந்ததுக்கப்புறம் அது வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வந்து அதை கன்வெர்ட் பண்ணும். அப்படி தான் அனலாக் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஐபி கேமராவை பொறுத்தவரையும் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபார்மேட்டில் ரெக்கார்ட் ஆகும். இது வந்து இன்டர்நெட் ப்ரோட்டோகால், அதாவது ஐபிங்கிறது வந்து இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ஸோ இன்டர்நெட் ப்ரோட்டோகால் மூலமாக உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகுங்கிறதுனால உங்களுக்கு இன்டர்நெட் தேவையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க. இதெல்லாமே வந்து உங்களுக்கு நான் பின்னாடி வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது அனலாக் ஹெச்டி கேமரா வெர்சஸ் ஐபி கேமராவில் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது வந்து பார்க்கலாம். உங்களுக்கு அனலாக் கேமராவை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஹை டெஃபினேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த கேமராவில் கலர் கேமராஸுமே வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு கலர் கேமராஸ் வேணும்னாலும் கலர் கேமராஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அனலாக் ஹெச்டி கேமராவை பொறுத்தவரையும் உங்களுக்கு 8 மெகாபிக்சல் வரையும் உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அனலாக் கேமராவை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நீங்கள் ஜூம் பண்ணீங்க அப்படிங்கிற போது வந்து பிக்சர் வந்து உங்களுக்கு வந்து பிரேக் ஆகும். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பழைய டெக்னாலஜி. ஸோ வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் பொறுத்தவரையும் கொஞ்சம் வந்து குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஐபி கேமராஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு 4K வரையுமே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து கலர் கேமராஸும் அவைலபிளாக இருக்குது. இதில் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல் வரையும் நீங்கள் வந்து இந்த கேமரா வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது.
அடுத்ததான் இந்த அனலாக் ஹெச்டி வெர்சஸ் ஐபி கேமராவோட கேபிளிங்கை பற்றி பார்ப்போம். அனலாக் ஹெச்டி கேமரா பொறுத்தவரையும் 3+1 கேபிள்னு சொல்லுவாங்க. ஒரு கொயாக்சியல் கேபிள் ஒன்று இருக்கும், ஒரு ரெண்டு பவர், அதாவது ப்ளஸ் மைனஸ் பவர் கேபிள் இருக்கும், ஒரு ஆடியோக்கான ஒரு கேபிள் இருக்கும். ஸோ இது வந்து 3+1 கேபிள்னு சொல்லுவாங்க. அனலாக் கேமராஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து 90 மீட்டர்ஸ் வரையும் வந்து உங்களுக்கு பவர் டிரான்ஸ்மிஷன் ஆகும். அதுக்கு மேலே போகிறது மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே ஒரு பவர் கேமரா கிட்ட ஒரு பவர் வந்து நீங்கள் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஐபி கேமராவோட கேபிளிங்கை பற்றி பார்ப்போம். ஐபி கேமராவோட கேபிளிங் பொறுத்தவரையும் Cat6 கேபிள் வந்து நம்ம இதில் வந்து சூஸ் பண்ணுறோம். Cat6 கேபிள் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, லேண்ட் கேபிள். ஸோ அந்த லேண்ட் கேபிள் வந்து நம்ம வந்து இதுக்காக வந்து பயன்படுத்துகிறோம். ஐபி கேமராவை பொறுத்தவரையும் 200 மீட்டர் வரையும் நீங்கள் வந்து அந்த கேபிளை வந்து நீங்கள் லே பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இடையில வந்து ஒரு சுவிட்ச் வச்சு நீங்கள் வந்து கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து எந்த ஒரு இஷ்யூ இருக்காது. ஸோ இந்த Cat6 கேபிள்லேயே பவர் அண்ட் டேட்டாவும் வந்துடுது உங்களுக்கு. ஸோ இதுக்காக நீங்கள் தனியாக வந்து பவருக்கு தனியாக நீங்கள் இது கொடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஹைலைட்டடான ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஐபி கேமராவை பொறுத்தவரையும் நீங்கள் 256 கேமரா வரையும் நீங்கள் வந்து இந்த ஐபி கேமரா மூலமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஐபி கேமராவை பொறுத்தவரையும் உங்களுக்கு நிறைய ஸ்மார்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து நிறைய அவைலபிள் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹெட் கவுண்ட்டு, எத்தனை பேர் வராங்க போகிறாங்க, இது எல்லாமே இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் போகுதுன்னா அதை ட்ராக் பண்ணுறது ஆட்டோ ட்ராக்கிங் வசதியும் இருக்குது. ஸோ இதை வந்து நிறையா வந்து எங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் சிக்னல்ஸில், அதுக்கப்புறம் அந்த ஸ்பீட் லிமிட்லலாம் வந்து ஐபி கேமராஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டோல்கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் பிளேட் எல்லாமே வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஐபி கேமராஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஐபி கேமராஸ் பொறுத்தவரையும் உங்கள் ஹோம் ஆட்டோமேஷன் கூட இதையை வந்து மெர்ஜ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 கேமராக்கான ஒரு குயிக் கம்பேரிசன் வந்து பார்த்துடலாம். அனலாக் கேமராவை பொறுத்தவரையும் லோயஸ்ட் காஸ்ட்டு, ஹெச்டி குவாலிட்டி, லெஸ் மெயின்டெனன்ஸ். உங்களுக்கு வந்து இதில் வந்து அதிகப்படியான மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. இதில் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரையும் கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இந்த கேமரா பொறுத்தவரையும் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு கேமராக்காக கேபிள்ஸ் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற போது அந்த கேமரா கேபிள்லேயே வந்து நீங்கள் வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நிறைய ஹைபிரிட் டிவிஆர்ஸுமே வந்திருக்கு. ஹைபிரிட் டிவிஆர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து டிவிஆர்லேயே வந்து ஐபி கேமராஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து வந்திருக்கு. அடுத்து ஐபி கேமராஸை பொறுத்தவரையும் பார்ப்போம். ஸோ இது வந்து ஐபி கேமராஸை பொறுத்தவரையும் கேமராஸ் வந்து ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக வந்து நீங்கள் டிவிஆர்லேருந்து ஒயரை கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் உங்களோட நெட்வொர்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அதுலேருந்தே நீங்கள் வந்து அந்த சுவிட்சிலேருந்தே நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து கேபிள்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து உங்களோட வீட்டு ஹோம் ஆட்டோமேஷனோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஐபி கேமராவை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு நெட்வொர்க்கிங் நாலேஜ் வந்து கொஞ்சம் வந்து தேவைப்படும். உங்களுக்கு சாதாரணமாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இதில் இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதே அனலாக் கேமரானா யார் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணலாம். உங்களுக்கு வந்து சிம்பிள் நாலேஜ் இருக்கணுங்கிறது வந்து அவசியம் கிடையாது. அனலாக் கேமராவோட ஐபி கேமராவில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து வீடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து வீடியோ குவாலிட்டி பொறுத்தவரையும் உங்களுக்கு ஐபி கேமராவில் தான் நல்லாயிருக்கும். அடுத்ததான் இன்ஸ்டாலேஷன் வந்து பார்க்கலாம். அனலாக் கேமராவோட இன்ஸ்டாலேஷன் எப்படி இருக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் கேமரா இன்ஸ்டாலேஷன் வந்து இப்போ ஒரு அசம்ஷன் வச்சுக்கோங்க, ஒரு 4 ஃப்ளோருக்கு வந்து நீங்கள் வந்து அனலாக் கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 4 கேமரா, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு 4 கேமரா, தேர்ட் ஃப்ளோரில் ஒரு 4 கேமரா, ஃபோர்த் ஃப்ளோரில் ஒரு 4 கேமரா. சரிங்களா? அப்போது அந்த அனலாக் கேமராவில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த 4 ஃப்ளோருக்கும் இருக்கிற கேமராஸ் டேரெக்டாக கொண்டு வந்து நீங்கள் டிவிஆர் கொண்டு வரணும். எத்தனை கேபிள்ஸ் இருக்கோ அத்தனை கேபிள்ஸையும் வந்து நீங்கள் வந்து டிவிஆர் கொண்டு வரணும். இதே ஐபி கேமராவை பொறுத்தவரையும் ஐபி கேமராவோட இன்ஸ்டாலேஷன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 4 ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு பிஓஐ சுவிட்ச் வச்சுட்டிங்கன்னா அந்த பிஓஐ சுவிட்சை மட்டும் அப்லிங்க் மூலமாக அந்த பிஓஐ சுவிட்ச் மட்டும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிஓஐ சுவிட்ச் மூலமாக நீங்கள் அந்தந்த ஃப்ளோரில் ஒயர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு பிஓஐ சுவிட்ச் இருக்குது, செகண்ட் ஃப்ளோர் ஒரு பிஓஐ சுவிட்ச் இருக்குது, தேர்ட் ஃப்ளோரில் ஒரு பிஓஐ சுவிட்ச் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து என்விஆர் இருக்குது. அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்விஆரோட ஒரு அப்லிங்க் எடுத்துகிட்டு போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பிஓஐ சுவிட்சில் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பிஓஐ சுவிட்சும் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பிஓஐ சுவிட்சும் கனெக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பிஓஐ சுவிட்சும் தேர்ட் ஃப்ளோரில் பிஓஐ சுவிட்சும் கனெக்ட் பண்ணிவிட்டு தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிறதும் ஃபோர்த் ஃப்ளோரில் கனெக்ட் பண்ணிட்டீங்க. அப்படிங்கும்போது எல்லா சுவிட்சுமே இப்போ என்விஆரோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இப்போ கேமரா இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த கேபிளை கொண்டு வந்து என்விஆருக்கு போட தேவை கிடையாது, என்விஆர் கிட்ட கொண்டு வர தேவை கிடையாது. அந்த நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே பிஓஐ சுவிட்ச் வச்சிருக்கீங்க இல்லைங்களா, அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே இருக்கிற பிஓஐ சுவிட்ச்லேயே வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ஃப்ளோர் அதே மாதிரி தான், தேர்ட் ஃப்ளோர் அதே மாதிரி தான், ஃபோர்த் ஃப்ளோர் அதே மாதிரி தான். ஸோ வந்து உங்களுக்கு இதில் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக வந்து டைம் எடுக்காது. அடுத்தது கன்க்ளூஷன், லாஸ்ட்டில் வந்து கன்க்ளூஷன் பார்க்கலாம், சம்மரி பார்க்கலாம்.
சம்மரி பொறுத்தவரையும் நீங்கள் உங்கள் சிசிடிவி கேமரா யாருக்காக எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். நீங்கள் வீட்டுக்கு தான் இது பண்ணுறீங்க அப்படிங்கிற போது அனலாக் ஹெச்டி கேமராவே வந்து உங்களுக்கு வந்து போதுமானது. உங்களுக்கு ஐபி கேமரா வந்து எங்கே போகணும் அப்படின்னா அந்த எம்என்சி கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனி அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கும்போது இந்த பேங்கிங்கு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பணவர்த்தனை நிறையா இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து போகிற இடம், அந்த மாதிரி இருக்கிற இடம்னா நீங்கள் ஐபி கேமராஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு அனலாக் கேமரா பொறுத்தவரையும் உங்களுக்கு லோயஸ்ட் காஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். இது ஐபி கேமரானா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்து ஐபி கேமரா போடணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேண்டியதில்லை. வீட்டுக்கு வந்து ஐபி கேமரா தேவைப்படாது. ஆஃபீஸ்க்கு உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த இடத்துல வந்து நிறையா கிளம்சியான இடமா இருக்குது அப்படிங்கிற போது நீங்கள் வந்து ஐபி கேமரா வந்து யூஸ் பண்ணலாம். ஐபி கேமரா பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு என்ன தேவைங்கிறது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஐபி கேமரா பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து கேபிளிங்கில் நிறைய மிச்சம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன தேவைங்கிறது இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறத வந்து நான் நம்புறேன். ஓகே, அவ்வளோதான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிற போது ஒரு லைக் மூலமாக தெரிவிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு யாராவது சிசிடிவியை வந்து எதாவது இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்குங்கிறத நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற எல்லா தரப்பான வீடியோவும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நம்ம இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களோட விடைபெறுவது சக்தி. தேங்க்யூ.